அழகன் சேனல் தான் வந்திருக்கோம். நம்ம இப்போ புதினா தொழில் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு உளுத்த பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறமா புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. கேமராமேன் சொல்லுங்க. கொத்தமல்லிடா. கொத்தமல்லி, தேங்காய், ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூ, நீங்கள் பார்த்து சாத்தரே இப்படிதான் ஆகுது. நாங்கள் என்ன பண்ணுறோம்? இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு இதுக்குள்ள கேமராமேன் வந்து போய் இப்போ ஒரு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு கிலோ பத்துமா போடு. வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம புதினா போடுவோம். ஃபுல்லா போட்டுக்கமா. புதினா பண்ணுறாங்களோ நல்லா வருமா, நல்லா வரலா இல்லை அப்புறமா பார்க்கணுங்க. எல்லாருமே லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நானும் ஒரு புதிய யூடியூபர் தான். நானும் 1 மில்லியன் அதிகமாகல. எல்லாமே போட்டா வாங்க காய்ஸ், இப்போ நான் வளர்க்குறோம். லைட்டாக இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றினா கண்ணு மேலே பதம் இல்லை. பதம் நீ செஃப்பா? சரி போது திஞ்சி போச்சு. அப்படியே இப்படி ஒரு கரண்டி போதும்டாப்பா, போதும். கீழே வையாத. வாங்க உப்பு போட்டுக்கலாம். எல்லாமே பரப்பி விட்டுருவோம். இவ்வளோ போடுமா. வாங்க கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். சிலையாச்சு எடுத்தா முடிஞ்சு போச்சு. வாங்க, நீங்கள் எல்லாரும் ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க. இது எல்லாமே போடும்போது இப்போ தேங்காய் போட்டா தப்பு. ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டு மிக்ஸி ஜாரில் போடணும். அதுதான் கற்று. அது பேர் தான் புதினா சட்னி. இப்படி போட்டால் புதினா சட்னி. மிக்ஸி போட்டு மூடிடலாம். மிக்ஸியில் போட்டுக்கலாம். 1 2 3 காய்ஸ், என் அம்மா திரு அசைந்தில்ல. இதோ பாருங்க, சட்னியும் சூப்பராக வந்துச்சு. இப்போ தாளிக்கல என்ன பண்ணோம்? எண்ணெய் ஊற்றி, கடுகு ஊற்றி, பெருங்காயம் போட்டு தாளிக்க போகிறோம். வாங்க போகலாம். அதான் காய்ஸ், நம்ம தாளிச்சாச்சு. அப்படியே இதை சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா இப்போ சாப்பாடு சாப்பிட்னாக்கோ சாப்பிடலாம். நைஸ், சூப்பராக இருக்கு காய்ஸ். வாங்க சுட சாப்பாடில் போட்டு சாப்பிடலாம். காய்ஸ், செம்மையாக இருக்கும் சாப்பாடு. நானே என் கையால் செஞ்சேன். ஆனால் பாதி அம்மா செஞ்சாங்க. ஹார்ட் பதப்பது. வாங்க செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் என்னை பார்த்து செஞ்சுக்கோங்க.